தேதியோட போஸ்ட் மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நம்ம லைனுக்கு வந்தால் ட்ரேடு எடுக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி அது நடந்திருக்கான்னு பார்த்தோம்னா எஸ் நடந்திருக்குது. 2 இடங்களில் நடந்திருக்குது. எங்கெங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், 2 சான்ஸ். காலையில் ஓப்பனிங்கில் கேப் டவுனில் நம்ம இடத்த தட்டி எக்ஸாக்ட் ரிவர்சலு. ஸோ இங்கே ஒரு வாய்ப்பும் கிடச்சிருக்கு. ஸோ இதில் அழகாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். சரி, இந்த ரேலி, இந்த டவுன் ஃப்ளோ ஏன் கண்டினியூ ஆகலை? நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்கோம். என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்? எப்போயுமே பேங்க் நிஃப்டியும் வந்து ஒரே மாதிரி ரன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். அது ஏன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. பாருங்கள், பேங்க் நிஃப்டி எக்ஸலண்டாக லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகி ஆக்சுவலாக கீழே பிரேக் அவுட்க்கு அப்புறம் சரியான மொமெண்டம்மு, மறுபடியும் லைன் வந்து எக்ஸாக்ட் ரிவர்சல். இந்த ரிவர்சல் ஆனால் இது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் கீழே இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனது கீழே தான் மார்க்கெட் வந்துருக்கும் தான் இப்போ ரியாலிட்டி. மார்க்கெட் செகண்ட் லைனை இமீடியட்டாக, அதாவது தேர்ட் ஆஃப் 50 மினிட்ஸ் கேண்டலில் டச் ஆகிருக்கணும். 22,514 டச் பண்ணியிருக்கணும், பண்ணலை. அதுக்கு காரணம் பேங்க் நிஃப்டி முந்திரி கூட்ட மாதிரி முன்னாடியே வந்துட்டார், வந்து மறுபடியும் மேலே இருந்துச்சிட்டாரு. ஸோ அதனால தான் இந்த வால்டைல் செஷன் வந்துருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஒரு டீசெண்டான ப்ராஃபிட், அதாவது செகண்ட் கேண்டலில் பண்ணிட்டா கூட செகண்ட் ரிவர்சல்லையும் நல்ல ப்ராஃபிட் ஒரு 30 பாயிண்ட் நம்ம அழகாக எடுத்துருக்க முடியும். பேங்க் நிஃப்டிலையும் சூப்பரான பாயிண்ட்டுங்க. ஸோ இங்கேருந்து ப்ராப்பர் ரிவர்சல். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேமஸ் இங்கேயும் ஒரு ப்ராப்பர் ரிவர்சல் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு இருக்கோம். எங்கே வந்தால் ட்ரேட் பண்ணணும், இது இன்றைக்கி முடிவு பண்ணல. நேற்று இவங்க கட்டுப்பாட்டுக்குலாம் இருக்க போகுதுன்றத பிஃபோர் த டேவே முடிவு பண்ணுறோம். நம்ம வந்து மார்க்கெட் ரன்னிங் டைமில் முடிவு பண்ணல, பிஃபோர் த டேவே முடிவு பண்ணுறோம். அப்படி தான் நடந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி எப்படி இருக்க வாய்ப்பு? சரி, இன்னைக்கு இப்படி அமைஞ்சிருச்சு, எப்படி இருக்க வாய்ப்புன்னு பார்க்கலாம். 2 விஷயம் நடக்க நாளை சான்ஸ் இருக்கு. மார்க்கெட் இந்த புட்டுக்கான இறக்கத்தை மார்க்கெட் தடுத்துருச்சு. ஏன்னா கால் சைடு ஐடி அதிகமாக இருந்துச்சு நிஃப்டியில், அதனால பெருசாக புட்டு இறக்க முடியல அவனால். ஆனால் புட் சைடு தான் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருந்தது, ஆனால் புட் சைடு இறக்க முடியல. ஓகே, இது ஒரு சினாரியோ. சரி, செகண்டு அதே மாதிரி புட் சைடில் ரிவர்ஸ் ஆகுது, அதாவது கால் சைடில் வந்து இடத்துக்கு வந்து ரிவர்ஸ் ஆகும்போது அப்நார்மல் ப்ராஃபிட் கொடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 80-100 பாயிண்ட் ஜென்ரேட் ஆகிருக்கணும் நான் எதிர்பார்த்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா லோலேருந்து அந்த மணியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்னா 58 பாயிண்ட்ஸ் தான் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகே, நல்ல மூவ் தான், நல்ல டீசெண்டான மூவ் தான். ஏன்னா இங்கே இந்த மிட் ஆஃப் த ஏரியாவில் கிடைச்சதை விட நமக்கு ரிவர்சல் பாயிண்ட்ல நல்ல டீசெண்டான ப்ரீமியம் தான் கிடைச்சிருக்கு. நான் மாற்று கருத்து இல்லை. அதில் மார்க்கெட் கேப் அப் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் கேப் அப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை காலையில் ஃபஸ்ட் மார்னிங்கே ரேலி பண்ணுவாங்க. ஓகே, ஃபஸ்ட் மார்னிங்கே மேலே வந்து ரேலி ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் லைனை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, ஆனால் அதுக்காக ப்ரீமியம் கொடுக்கல. ஸோ அப்போ கண்டிப்பாக நாளைக்கு அப்பர் சைடில் ஒரு மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. இதில் என்னவாலும் நடக்கலாம். ஆனால் நம்ம லைன்லேருந்து கிளம்பும்போது ட்ரேட் பண்ணுங்கள், நிச்சயமாக வந்து ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அதான் நம்ம சொல்கிற வரது திரும்ப என்ன சொல்கிறேன்னா, நம்ம இடம் வந்தால் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இடம் வந்து ட்ரேட் பண்ணும்போது எப்பவுமே நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோ என்றைக்குமே வந்து ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் ஆகுன்றதுல மாற்று கருத்தில். இது சிலர் கேட்குறாங்க, இது எல்லா நாளுமே இந்த சான்ஸ் கிடைக்குமானா நிச்சயமாக எல்லா நாளும் கிடைக்காது நண்பர்களே. நம்ம சொல்ல வர்றது வாய்ப்பு கிடைக்கிற அன்னைக்கு பண்ணுங்க அப்படின்றோம். எல்லா நாளும் யூகம் பண்ண முடியாது இல்லையா? எனக்கு தெரியும் இந்த பிரேக் அவுட் பண்ணிச்சா மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வேகமாக இறங்கும் அப்படின்னு தெரியுது. இதில் பண்ணலாம், ஆனால் அதே மாதிரி இருந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு, இதில் பண்ணலாம். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் போய் வேறு ஏதோ ஒரு இடத்துல, இந்த இடத்துல நீங்கள் மார்க்கெட்டில் எப்படி உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னு? ஸோ இந்த ஒரு கேண்டில் வச்சு முடிவு பண்ணியிருப்பீங்க இல்லையா? இதுக்கு ப்ரீமியம் கொடுத்துருக்கான்னு பாருங்கள், இந்த கேண்டலோட மூவ்மெண்ட்டுக்கு ப்ரீமியம் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இந்த கேண்டில் போய் எடுத்துருப்பீங்க நீங்கள், கால் வந்து இந்த கேண்டில் எடுத்துருப்பீங்க. ஸோ அதனால தான் சொல்ல வரோம், இந்த மாதிரி இடங்களில் தவிர்க்கணும்னா உங்களுக்கான ப்ரீ பிளான் நீங்கள் பண்ணிக்கணும். எந்த இடத்துக்கு வந்தால் ட்ரேட் பண்ணுன்றதை பண்ணிக்கணும், நிச்சயமாக ப்ராஃபிட் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க 25ஆம் தேதியோட ப்ரீ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், என்ன மாதிரி ரேஞ்ச் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 25ஆம் தேதியோட ப்ரீ மார்க்கெட் பார்த்தலாம் எப்படி இருக்குன்ட்டு. 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னா கொஞ்சம் மல்டிஹெட்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வேரியஸ் லெவல்ஸ் இருக்குது. எப்பவுமே நம்ம ஒரு 4 லைன்ஸ் கொடுப்போம், அடிஷ்னலாக ஒரு 3 லைன் கொடுத்துருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு, இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்த்துடலாம். சரி, ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கங்க. 22,709 22,801 அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அடிஷ்னலாக 22,767 அப்படின்றதும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா 22,508 22,399 அப்படின்றது சப்போர்ட் ஜோனாக இருக்குது. அடிஷ்னலாக 2 லைன் கொடுத்துருக்கேன், 22,442 22,333 இந்த இதுவும் சப்போர்ட் ஜோனாக இருக்கும். மார்க்கெட்டில் நாளைக்கு கொஞ்சம் மொமெண்டம் இருக்கிற மாதிரி இருக்குது, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் இருக்காங்க. அதோட லெவல்ஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ்
48,947, 49,999 அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ், 48,947 அப்படின்றது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 48,348, 47,901 அப்படின்ற இடம் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம லைனுக்கு வந்து ரேடுங்க நிச்சயமாக வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். இது நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நாளைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. சென்செக்ஸில் நிச்சயமாக வந்து செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம லைனுக்கு வந்து ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா ஒரு 10x எதிர்பார்க்கலாம். நாளைக்கு அது கிடைக்குதா இல்லையான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அப்படியே அமைக்கி விட்டுருங்க.